இருக்கு. இன்னைக்கு தரமான சம்பவங்கள்லாம் அதிகமாகவே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம முத்துக்குமார் வந்துட்டு, ஆவாரா? ஆவ மாட்டாரா? என்னடா இது லாஸ்ட் டைம்ல வந்துட்டு ஒழட்டி விட்டுட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாரி வந்துட்டு எதிர்பார்க்காதீங்க. அண்ட் இந்த முத்துக்குமார் வந்துட்டு எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் வந்துட்டு முத்துக்குமாருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, அவரு செய்றது, அவர் பண்றது எல்லாமே ஒரு கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்காப்ல. தலைவன் வந்துட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கவங்க என்ன பண்றாங்க? இவன் வந்துட்டு நல்லா இருக்க கூடாதா? இவனை அழிச்சு விட்டுணும். இவன் வந்துட்டு டைட்டில் அடிச்சுட்டு போயிடுவான். இவனை எப்படியாச்சும் முடக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அவனுக்கு பண்ற வேலை எல்லாம் செம வேலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம விஜய் சேதுபதி சார் சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாய்ஸ் டீம் எல்லாருமே வந்துட்டு ஒளிஞ்சுட்டு இல்லைங்க, முத்துக்குமார் கூட ஒளிஞ்சுட்டு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்ல இவங்க என்ன பண்றாங்க, ஐயோ நம்ம ஒளிஞ்சுட்டு இருக்கோம், இன்னுமே இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பாய்ஸ் டீம் வந்து நம்ம முத்துக்குமார் வந்து பயங்கரமா டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பயங்கரமா டார்கெட் பண்ணி அந்த இதெல்லாம் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு பேசப்பட்டுச்சு. ஓகேங்களா, விஜய் சேதுபதி சாரால வந்துட்டு ஒரு 2 வாரமாவே வந்துட்டு அவர் வந்துட்டு பேசிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி இந்த வாரம் நீங்க ஒளிஞ்சுட்டு தான் இருக்கீங்க, அடுத்த வாரம் நீங்க ஒளிஞ்சுட்டு தான் இருக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா 2 வாரம் வந்துட்டு பயங்கரமா பாய்ஸ் டீம் வந்துட்டு வச்சு செஞ்சுட்டாரு. அதனால இவனுக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்க, இனிமே வந்துட்டு அவங்க வந்துட்டு எடுக்கிற ஒரு முடிவு வந்துட்டு நம்ம ஒத்துக்க கூடாது. அவர் எடுத்த முடிவுலாம் வந்துட்டு நம்ம தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அது இந்த வாரம் வந்துட்டு நம்ம முத்துக்குமார் செய்ன்னு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொன்னோம். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்து ஓகேடா, அவர் வந்து நான் மூணு நாள் வந்துட்டு சரி கொஞ்சம் பேசிட்டு இருந்தாரு. அடுத்த 3 நாள் வந்துட்டு பேசவே கிடையாதுன்னு தான் சொன்னோம். அந்த ஒரு 3 நாள் பேசினாலும் அடுத்த 3 நாள் வந்துட்டு பேசல. அந்த 3 பேசினாலும் செய்யறாங்க, பேசலனாலும் செய்யறாங்க. நான் என்ன தாண்டா பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துருக்காப்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு பேசுறேன், ஓகேங்களா, நான் ஒரு பேசுறேன், அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுத்தா பரவாயில்ல. அதுக்கப்புறம் பேசலன்னா அதுக்கும் பயங்கர அடிக்கிறீங்க, பேசினாலும் அடிக்கிறீங்க, பேசலனாலும் அடிக்கிறீங்க, என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அவரு ஒரு மைண்ட் தாட்ல போயிட்டாரு. அண்ட் அதனால வந்துட்டு ரொம்ப அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு, இந்த வாரம் நம்ம என்னதான் பேசுறது, என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த இது வந்து வீக்கெண்ட்ல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அப்டேட்ஸ் படி வீக்கெண்ட் வந்துட்டு முத்துக்குமார் டாபிக் வந்துட்டு நிறைய போகுது. அண்ட் விஜய் விசால் வந்துட்டு ஆனா எல்லோ கார்டு கொடுத்தது வந்துட்டு அது வந்துட்டு பேசப்பட்டுச்சு. அண்ட் தீபக் வார்னிங் கொடுத்தது அது வந்துட்டு பேசப்பட்டுச்சு. அண்ட் நம்ம விஜய் விசால் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு அது சௌந்தர்யா வந்துட்டு கேரக்டர் வைஸ்ல பேசி பாடி ஷேமிங்லாம் பண்ணி அந்த மாதிரி இருந்தனால வந்துட்டு விஜய் விசாலுக்கு வந்துட்டு எல்லோ கார்டு கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது வந்துட்டு நிறைய டீம் சைட்ல இருந்துட்டு அது வந்துட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன ஒரு குறிக்கோள்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் நம்ம பாய்ஸ் டீம் வந்துட்டு என்ன பண்ணானுங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 3 நாள் வந்துட்டு அந்த ஒரு டாபிக் ஒன்று போச்சுங்க பாத்தீங்களா, ஒரு கேர்ள்ஸ் டீம் உள்ள வரும்போது அந்த 30 செகண்ட் ஹூக் ஸ்டெப் போட்டு வரணும், போகும்போது ஹூக் ஸ்டெப் அந்த 30 செகண்ட்குள்ள போகலாம், ஹூக் ஸ்டெப் போட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு டாபிக் இருந்துச்சு. இந்த வாரம் வந்து சத்யா இருந்தாப்ல, சத்யா தான் தரமான செய்கை அந்த ஒரு லாஸ்ட் நாள் செஞ்சு விட்டாப்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு முத்துக்குமார் வந்துட்டு ஆல்ரெடி ஒஸ்ட் அந்த டாபிக்ல வந்துட்டு இருக்காப்ல, ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நம்ம அந்த ஒரு ஹூக் ஸ்டெப், ஓகேங்களா, அந்த 30 செகண்டுக்குள்ள போகலன்னா ஹூக் ஸ்டெப் அப்படின்னு கேர்ள்ஸ் டீமுக்குள்ள ஆர்ஜானந்தி போட்டிருந்தாங்க. போட்டிருக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்க, சத்யாவுக்கு தான் பேச தெரியாது, சத்யா தான் எது பேசினாலும் நம்ம ஆர்ஜானந்தி டப்புன்னு அடிச்சு அமுச்சுட்டு இவர் வந்துட்டு மறுபடியும் பாய்ஸ் டீமுக்கு வந்து பாய்ஸ் டீம் கன்வே பண்றாரு, மறுபடியும் கேர்ள்ஸ் டீமுக்கு போய் அங்க ஆர்ஜானந்தி டப்புன்னு மறுபடியும் அடிச்சு விட்டுருது. அண்ட் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஒரு இது போயிட்டு இருக்கனால வந்துட்டு முத்துக்குமார் கூப்பிடுவோம், முத்துக்குமார் வந்துட்டு பேச வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சத்யா மைண்ட்ல வந்துருச்சு. ஏன்னா நம்ம போனா தானே டப்புன்னு அடிக்கிறவங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறவங்களை வந்து இழுத்து விட்டோம்னா கரெக்டா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் தலைவர் வந்துட்டு நினைச்சுக்கிட்டாப்ல. அண்ட் நினைக்கும் போது வந்துட்டு நம்ம பாய்ஸ் டீம்லாம் வந்து என்ன தாண்டா பண்றது அப்படிங்கிற மாதிரி மண்டே போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. என்னதான் பண்றது இவங்களை வச்சுட்டு, என்னதான் பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியல இவங்களை, என்னதான் பண்றது, அவங்க வந்துட்டு எது சொன்னாலும் வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தலைவன் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல வந்துட்டு பாய்ஸ் டீம் எல்லாருமே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஐயோ இவங்க வந்துட்டு இதை வந்துட்டு இப்போ போயிட்டே தான் இருக்கும் பொழுது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாய்ஸ் டீம் வந்துட்டு முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமார் தான் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு மாதிரி ஒரு ஸ்டெப் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியாவை தான் போயிட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சத்யா வந்துட்டு முத்து கூப்பிட்டு நம்ம சத்யாவை பேசிக்கலாம். அப்போதைக்கு கூட அர்ஜுனந்தி, சத்யா நான் உங்கள்கிட்ட தான் பேசிக்கிறேன், கேப்டன்ங்கிற ஒரு மரியாதைனால நான் உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு முத்துவை கூப்பிடுறீங்க அப்படிங்கிற ஒரு டாபிக் கூட அந்த ஒரு இடத்துல வந்துச்சு. இல்லைங்க நான் பேசுறது ஒரு கன்வே ஆகாது, நான் அதுக்காண்டி தான் நான் முத்துக்குமார் பேசினா கொஞ்சம் கன்வே ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி முத்துக்குமார் தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னாரு. அந்த கேப்டன்சி டாஸ்க் கேப்டனா இருக்குது, கேப்டன் பயங்கர அடி வாங்கினது வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு பயங்கரமா அது பேசப்படும். ஏன்னா வந்துட்டு பயங்கர ஒரு அந்த பேசுறது இல்ல, அந்த ஒரு மாதிரி வந்துட்டு அந்த ஒரு செய்கை பண்றதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்துட்டு நிறைய இருந்தாலும் கேப்டனை பத்தியும் பயங்கரமா பேசப்படுதான். அது நம்மளுக்கு வந்து அப்டேட் படி கேப்டனை வச்சு செய்யறாங்க போல இருக்கு. அண்ட் அதே மாதிரிதான் இந்த டாபிக் வந்துட்டு இருக்குது, ஓகேங்களா. இந்த டாபிக் வந்துட்டு எப்படி இப்ப எதை பத்தி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதிகமா நம்ம முத்துக்குமாரை பத்தி தான் இந்த சாட்டர்டே வந்துட்டு போகுது. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு முத்துக்குமாரை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தா நமக்கு பாய்ஸ் டீமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு விஜய் விசால்
அண்ட் தீபக் இவங்க 2 பேரும் அந்த பண்ண கலாட்டா, சௌந்தர்யாட்ட பண்ண கலாட்டா, மேனஸ் இல்ல கேரக்டர் விஷயத்துல பேசினது, அந்த மாதிரி ஒரு டாபிக்கா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பேசப்படுது. அண்ட் நம்ம முத்துக்குமார் டாபிக் வந்து எதுனா லாஸ்ட் ஒரு 3 நாள் வந்து வச்சு செஞ்சுட்டாங்க பாய்ஸ் டீம். ஒஸ்ட் இது அது இதுன்னு பேசல, நீ பேசாம தான் இருந்த, பேசாம தான் இருக்க, எப்படி மாறின, இப்படி மாறின, அப்படி மாறின அப்படிங்கிற மாதிரி வந்து செய்ன்னு செஞ்சு விட்டாங்க நம்ம முத்துக்குமார. அதனால வந்து முத்துக்குமார் என்னன்னு தெரியல காண்டாயிட்டாப்ல. காண்டாவும் நம்ம விஜய் விசால் சாரி நம்ம விஜய் சேதுபதி வந்துட்டு இந்த ஒரு டாபிக் எடுக்கிறாப்ல. என்னங்க நீங்க வந்துட்டு பேசலன்னு சொன்னீங்க, 3 வாரம் உங்களுக்காண்டி தான் வந்து பேசினாப்ல, எல்லா ஐடியாவும் அவர் தான் கொடுத்தாப்ல, எல்லாமே அவர் தான் பண்ணாப்ல. பேசல அப்படிங்கிற ஒரு 3 நாள் வந்துட்டு பேசல அப்படிங்கறதுனால அடிக்கிறீங்க, பேசினாலும் அடிக்கிறீங்க. ஏன்னா இவருதான் வந்துட்டு தொண்ணு பேசிட்டு இருக்காரு, ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் டிசிஷன் எடுத்துட்டு போறாரு. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சொல்லியிருந்தீங்க. இப்ப பேசினாலும் அடிக்கிறீங்க, பேசலனாலும் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி சாரே பேசுற மாதிரி வந்துட்டு ஒரு அப்டேட் வந்துருக்குது. அண்ட் விஜய் சேதுபதி சார் வந்துட்டு இந்த ஒரு டாபிக் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. முத்துக்குமாருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவா போய் அதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு பாய்ஸ் டீம் வச்சு செய்யற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு டாபிக் போயிருக்க மாதிரி வந்துட்டு அப்டேட் வந்துருக்குது. அண்ட் இந்த மாதிரி தான் வந்துட்டு சாட்டர்டே எபிசோடு வந்துட்டு தரமான ஒரு செய்கையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஜாக்லின் செய்யறதா இருக்கட்டும், ஜாக்லின் செய்யு செஞ்சு விட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு ஒரு அந்த ஒரு முத்துக்குமார் மேட்டரை வச்சு அவர் செய்ன்னு செஞ்சு விட்டாங்க. பாவம் தலைவி வந்துட்டு என்ன நிலைமையில இருக்க போகுது அப்படிங்கிறது. அண்ட் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு முத்துக்குமார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சேவ் ஆகுறாரா அப்படிங்கிறது வந்துட்டு சேவ் ஆகுறாரா அப்படிங்கிறது ஒரு கான்வர்சேஷன், பெரிய கான்வர்சேஷனா போயிட்டு இருக்குது. சேவானா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் பெரிய ஒரு மேட்டரா போயிட்டு இருக்குது. சேவானா தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அவர் இல்லைன்னா அங்க ஒரு கண்டென்ட் கிடையாது, அங்க ஒரு யோசிக்கிற தன்மை கிடையாது. ஏன்னா யாருமே யோசிக்கிற அளவுக்கு யாருமே கிடையாதுன்னு தான் சொன்னோம். அண்ட் இந்த மாதிரி தான் வந்துட்டு சாட்டர்டே சண்டே வந்துட்டு போயிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டு பிக் பாஸோட அப்டேட்ஸ் வந்துட்டு பயங்கரமா தான் இருக்கு. இந்த வாரம் வந்துட்டு போன வாரம் பண்ணாத ரோஸ்ட்லாம் இந்த வாரம் வந்துட்டு பயங்கரமான ரோஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரியுது. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அண்ட் அப்பதான் உங்களுக்கு தெரியும். அண்ட் டாடா.